இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்னைக்கு நம்ம அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸை மாற்றி அமைக்கிறது மூலியமாக நமக்கு ஒரு சில பலன்கள் கிடைக்க போகுது. அது என்ன பலன் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை உங்கள் ஃபோனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் புது அப்டேட் அவங்க டெவலப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே போகும். ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு, இதை ஆட்டோமேட்டிக்கலாக அப்டேட் கொடுக்கறதுக்கு என்ன வழிமுறை பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் கீழே பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்கள், செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆன் தி டிவைஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அப்டேட்ஸ் இருக்குது, ஆட்டோ அப்டேட்ஸ் இருக்குது. அப்டேட்ஸுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எனேபிள் பண்ணுறது மூலியமாக உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் அப்டேட் கொடுக்குறாங்களோ அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஆட்டோ அப்டேட்ஸ், அதை எனேபிள் பண்ணுறது மூலியமாக ஒன்ஸ் உங்கள் ஃபோனுக்கு அப்டேட் கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஃபீச்சர் உங்கள் அப்ளிகேஷனை அப்டேட் கொடுத்துரும். ஸோ புது ஃபீச்சர்ஸை உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ இந்த 2 ஃபீச்சரை உங்கள் ஃபோனில், அதாவது உங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் எனேபிள் வைக்கிறது மூலமா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷன் அப்டேட் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகிடும். அதே நேரத்தில் அந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அருமையான ஒரு செட்டிங். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணி வைங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணீங்களா? ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதாவது உங்கள் ப்ளே ஸ்டோரில் புதஞ்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் இதுக்கு முன்னாடி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே லைக் பண்ணுங்கள்.